அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரசியல் விளையாட்டு. நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க. சரி, இன்றைக்கி சட்டப்பேரவையில் என்னென்ன நடந்திருக்குது, என்னென்ன முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறாரு, இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்டப்பேரவை தொடங்கிய உடனே முதலமைச்சர் அவர்கள் கரூரில் இறந்தவங்களுக்கு இரங்கலை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. 500 முதல் 600 காவல்துறைகளை அங்கே பாதுகாப்புக்காக நாங்கள் நிறுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எதிர்கட்சிகள், பல பெரிய பெரிய கட்சிகள் இவை எல்லாமே பாதுகாப்புக்கு போலீஸ்காரர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு மாதமாக நம்ம பேசிட்டு இருந்து பார்க்குறோம். பல மீடியாக்கள், பல சோசியல் மீடியாக்களும் பார்த்திங்கன்னா காவல்துறையே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் முதலமைச்சர் இன்றைக்கி சட்டப்பேரவையில் 500 முதல் 600 காவல்துறைகளை நாங்கள் அங்கே பணி நிமிர்த்தினோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை அருமையாக கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க. கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது. நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை. 25/9/2025 காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு, மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. பிறகு 29/9/2025 அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டது. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அவர் பேசுனது நம்ம கேட்டோம். இப்போ காவல்துறையில் என்னென்ன டிவிஷனில் காவல்துறைகள் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்றது அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதையும் நீங்கள் கேளுங்க. இப்போ மக்களும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவிலும் எதிர்கட்சிகள் அனைவருமே காவல்துறையே இந்த கூட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் முதலமைச்சர் எந்தெந்த டிவிஷனில் காவல்துறைகள் நாங்கள் அமைச்சோம் அப்படின்றது அவர் தெளிவாக அந்த சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நீங்கள் கேளுங்க. தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு காவல் துணை கண்காணிப்பாளர், 2 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள், 60 ஆயுதப்படை காவலர்கள், 20 அதிவிரைவு படை காவலர்கள் என 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கண்டிப்பாக முதலமைச்சர் அவர் நீங்கள் பேசுனது கேட்டிருப்பீங்க. அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, என்னென்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றது சட்டப்பேரவையில் தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் எதிர்கட்சிகள் இதை ஏற்ற பாடு கிடையாது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காரசாரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.